வணக்கம் குழந்தைகளா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாம ஒரு ஜாலியான விஷயம் கத்துக்க போறோம். 2 எண்களை எப்படி ஈஸியா கழிக்கிறதுன்னு பார்க்கலாமா? ரெடியா? சரி, உங்களுக்கு ஒரு சின்ன கேள்வி. யோசிச்சு பாருங்களேன். உங்ககிட்ட ஒரு 10 சாக்லேட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதிலேருந்து 3 சாக்லேட்டை உங்க ஃப்ரெண்டுக்கு கொடுத்துட்டீங்க. அப்போ மீதி உங்ககிட்ட எத்தனை இருக்கும்? சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. கரெக்ட், 7. சூப்பர். இப்போ நாம செஞ்சோம்ல, இதுக்கு பேர் தான் கழித்தல். அவ்வளவுதான். சரி வாங்க, இத பத்தி இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கலாம். முதல்ல ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு கணக்குல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாமா? இப்போ ஸ்கிரீன்ல பாருங்க. 349ல இருந்து 12 கழிக்கணும். ஐயோ, இவ்ளோ பெரிய நம்பரானு பயப்படாதீங்க. இதுக்கு ஒரு சூப்பர் டெக்னிக் இருக்கு. இந்த பெரிய நம்பரை குட்டி குட்டியா உடைச்சிட்டா கழித்தல் ரொம்ப ஈஸி. சரி, ரெடியா? இப்ப பாருங்க, முதல்ல ஒன்றுகள், அதாவது கடைசி நம்பர். 9ல இருந்து 2 போனா என்ன வரும்? கரெக்ட், 7. அடுத்தது பத்துகள் இடம். 40ல இருந்து 10 கழிச்சா 30. கடைசியா நூறுகள். 300க்கு கீழே கழிக்க எதுவும் இல்ல. சோ அந்த 300 அப்படியே கீழே வந்துரும். இப்போ நமக்கு 3 பதில் கிடைச்சிருக்குல்ல. 7, 30, 300. இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்தா என்ன வரும்? பாத்தீங்களா? 300, 30, அப்புறம் 7. எல்லாத்தையும் சேர்த்தா நமக்கு வர்ற பதில் 337. எவ்வளவு ஈஸியா இருக்கு பாத்தீங்களா? சரி, இப்போ அடுத்தது கொஞ்சம் வித்தியாசமானது. ஒருவேளை மேல இருக்கிற நம்பர் கீழே இருக்கிற நம்பரை விட சின்னதா இருந்தா என்ன பண்றது? அதுக்கு தான் நம்ம கிட்ட ஒரு சூப்பரான கடன் வாங்குற தந்திரம் இருக்கு. இது ஒரு குட்டி மேஜிக் மாதிரி. பார்க்கலாமா? இந்த கணக்க பாருங்களேன். 37லிருந்து 9 கழிக்கணும். சரி, ஒன்றுகள் இடத்துல என்ன இருக்கு? 7 இருக்கு. கீழே 9 இருக்கு. 7லிருந்து 9 எடுக்க முடியுமா? முடியாதுல்ல, ஏன்னா 7 சின்ன நம்பர். ஆமா, முடியாது. அப்போ என்னதான் பண்றது? அப்படியே விட்டுடலாமா? நோ வே! அதுக்கு தான் ஒரு சூப்பர் ஐடியா இருக்கு. கவலையே வேண்டாம். நம்ம பக்கத்துல இருக்க பத்துகள் இடத்துல உதவி கேட்கலாம். அங்க பாருங்க, 3 பத்துகள் இருக்கு. அதுகிட்ட இருந்து நம்ம ஒரே ஒரு 10 மட்டும் கடன் வாங்குறோம். அப்போ அங்க 3 பத்துகள்ல 1 போயிடுச்சுன்னா மீதி 2 பத்துகள் தான் இருக்கும். நம்ம கடன் வாங்கின அந்த ஒரு 10 ஒன்றுகள் இடத்துக்கு வந்த உடனே 10 ஒன்றுகளா மாறிடும். சூப்பர்ல! ஏற்கனவே அங்க ஒரு 7 ஒன்றுகள் இருக்கு. அதோட இந்த 10 சேர்ந்தா இப்ப மொத்தம் 17 ஒன்றுகள். இப்ப பாருங்க, நம்பர் பெருசாயிடுச்சு. இப்போ 17ல இருந்து 9 ஈஸியா கழிக்கலாம். 17ல 9 போனா என்ன வரும்? சொல்லுங்க. கரெக்ட், 8. அப்போ ஒன்றுகள் இடத்துல 8 இருக்கு. பத்துகள் இடத்துல மீதி என்ன இருந்துச்சு? 2. அப்போ 2ஐயும் சேர்த்தா 28. அவ்வளோதான். இந்த கடன் வாங்குற ட்ரிக் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குல்ல? சரி, இதுவரைக்கும் நான் சொன்னதை கவனிச்சிங்கல்ல? இப்போ நாம எல்லாரும் ஒரு டீம். நாம எல்லாரும் சேர்ந்து ஒரு கணக்க போடலாம். ரெடியா? நான் சொல்ல சொல்ல நீங்களும் உங்க நோட்ல போடுங்க. சரி டீம், நம்மளோட அடுத்த கணக்கு இதோ. 438ல இருந்து 25 கழிக்கணும். இதுக்கு என்ன பதில் வரும்? முதல் ஸ்டெப் என்ன பண்ணணும்னு யோசிங்க. நான் உங்களுக்கு கொஞ்சம் டைம் தரேன். சரியா கண்டுபிடிச்சிட்டீங்க. முதல்ல ஒன்றுகள் இடத்தை பார்க்கணும். 8ல இருந்து 5 போச்சுன்னா 3. அடுத்து பத்துகள் இடத்துல 3ல இருந்து 2 போச்சுன்னா 1. கடைசியா நூறுகள். 4க்கு கீழே எதுவுமே இல்ல. சோ அந்த 4 அப்படியே கீழே வந்துடும். அப்ப நம்ம பதில் என்ன? 413. சூப்பர்! எல்லாரும் ரொம்ப சரியா செஞ்சீங்க. உங்களுக்கு நீங்களே ஒரு கிளாப் பண்ணிக்கோங்க. இப்போ உங்க முறை. நீங்க ஒவ்வொருத்தரும் ஒரு மேத்ஸ் ஸ்டார். நான் உங்களுக்கு சில கணக்குகள் தரப்போறேன். நீங்கள தனியா முயற்சி பண்ணி பார்க்கணும். பயப்படாதீங்க, உங்களால கண்டிப்பா முடியும். உங்களுக்கான முதல் சேலஞ்ச் 676ல இருந்து 34 கழிக்கணும். இப்போ இந்த வீடியோவை பாஸ் பண்ணுங்க. உங்க நோட்ல இந்த கணக்க போட்டு முடிச்சுட்டு அப்புறமா வந்து ப்ளே பண்ணுங்க. சரியா? பதில் என்னன்னு பார்க்கலாமா? தி ஆன்சர் இஸ் 642. வாவ்! உங்களுக்கு இதே பதில் கிடைச்சதா? கிடைச்சிருந்தா நீங்க செம்ம ஸ்மார்ட். சூப்பரா பண்ணீங்க. இன்னும் ஒரே ஒரு கணக்கு தான். நீங்க ரொம்ப அருமையா செய்றீங்க. 789 கழித்தல் 52. போன தடவை செஞ்ச மாதிரியே வீடியோவை பாஸ் பண்ணிட்டு நீங்களே பதில கண்டுபிடிங்க பார்க்கலாம். இதுக்கான சரியான பதில் 737. அற்புதம்! நீங்க எல்லாரும் கழித்தல ரொம்ப நல்லா கத்துக்கிட்டீங்க. ரொம்ப பெருமையா இருக்கு. நீங்க எல்லாரும் இப்போ ஒரு கணக்கு புள்ளி ஆகிட்டீங்க. இன்னைக்கு நாம என்னவெல்லாம் கத்துக்கிட்டோன்னு ஒரு தடவை வேகமா ஞாபகப்படுத்தி பார்க்கலாமா? முதல்ல பெரிய எண்களை ஒன்றுகள், பத்துகள், நூறுகளா பிரிச்சு எப்படி ஈஸியா கழிக்கிறதுன்னு கத்துக்கிட்டோம். அப்புறம் அந்த புத்திசாலித்தனமான கடன் வாங்குற ட்ரிக்கையும் கத்துக்கிட்டோம். ரொம்ப முக்கியமா நாமளே தனியா கணக்குகளை போட்டு பார்த்தோம். இதுதான் நம்மளோட சூப்பர் ஸ்கில்ஸ். அப்போ இன்னைக்கு நாம கத்துக்கிட்ட முக்கியமான பாடம் என்ன தெரியுமா?
எண்களை பிரித்து கழித்தால் எந்த கணக்கும் ரொம்ப ரொம்ப எளிது. இதை எப்பவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப அருமையா செஞ்சீங்க என் கணக்கு புலிகளா. இதே மாதிரி வீட்ல நிறைய கணக்குகளை போட்டு பிராக்டிஸ் பண்ணுங்க. நீங்க கணக்குல பெரிய ஜீனியஸா வருவீங்க. நாம அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பை பை.